ஸ்ரீதேவி மேமோட அடையாளத்தோட சினிமாக்குள்ளே வந்தவங்க தான் ஜான்வி கபூர். ஸோ இப்போ அவங்க பாலிவுட்டில் ஒரு டாப் ஆக்ட்ரஸில் ஒருத்தவங்களா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவாரா தெலுங்கு படத்துலையுமே வந்துட்டு அவங்க நடித்து தென்னிந்திய அளவில் வந்துட்டு அவங்க ஒரு ஃபுட் பிரிண்ட்டை வந்துட்டு பதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நெக்ஸ்ட்டு ராம் சரண் சாரோட படத்தில் பெத்தி படத்துலையுமே வந்துட்டு அவங்க நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த படம் மட்டும் இல்லாமல் நான் நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரியிலுமே வந்துட்டு நான் போய் நடிப்பேன்ற ஒரு ஆர்வத்தையுமே வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி மேலே அவங்க காமிக்கிறாங்க. அண்ட் பேன் இண்டியா அளவில் வந்துட்டு ஒரு டாப் ஹீரோயினாக வந்துட்டு மாறுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி எனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, மெயினாக 3 குழந்தை எனக்கு பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 3 குழந்தைன்னு சொல்லும்போது எதுக்காக 3 குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 குழந்தை இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ 3 குழந்தையாக இருக்க போது 2 குழந்தைங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா 3ஆவதாக இருக்கிற ஒரு குழந்தை வந்துட்டு சமாதானப்படுத்தும் இல்லையா? ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு உதவி செஞ்சுப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வராது. ஸோ விட்டு கொடுத்து போவாங்க, இல்லைனா வந்து ஒன்றா சேர்ந்துப்பாங்க. ஃப்யூச்சரில் அவங்க 3 பேர் தான் அவங்கள பார்த்துக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஸோ உதவியாக இருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு எனக்கு 3 குழந்தைங்க வேணுங்கிற மாதிரி ஜான்வி கபூர் சொல்லியிருந்தாங்க.